ஹலோ எவ்ரிவன். போன வாரத்துல இருந்து தீயா பத்தி எரிஞ்சிட்டு இருக்க நம்ம மும்மொழி கொள்கை பத்தி தான் இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்க போறோம். இந்த விளாக்ல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா, இந்த மும்மொழி கொள்கையை ஏன் தமிழ்நாடு வேண்டான்னு சொல்லுது? பிளஸ் இதனால வராத அமௌண்ட் எவ்ளோ? இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது? இந்த மாதிரி பல கேள்விகள நம்ப ஒரு 5 பாயிண்ட்க்கு கீழ தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி, இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது? எது கோர் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுல இஷ்யூ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2018ல சமக்ர சீக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம்க்கு கீழ பல டெவலப்மென்ட் புரோகிராம் ஸ்கூல் எஜுகேஷன்ல கொண்டு வராங்க. அதாவது இப்ப இருக்கிற மாடர்ன் சொசைட்டிக்கு ஏத்த மாரி ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஸ்கில்ஸா இருக்கட்டும், டீச்சர் ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்ட ஒரு ஸ்கீம கொண்டு வராங்க. இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்க்கு கீழ. இந்த ஸ்கீம போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 2மே சேர்ந்து ஃபண்ட் பண்ணுது. பட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பிரிடாமினன்ட்டா மேஜர் ஃபண்டிங் குடுக்குது. இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம்க்கு கீழ தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 2152 கோடி தமிழ்நாடுக்கு சாங்ஷன் பண்ணுது. இந்த 2152 கோடி இல்லாம, தமிழ்நாடு இந்த ஸ்கீம்க்கு கீழ தமிழ்நாடும் ஒரு ஃபண்டிங் குடுக்கும். கிட்டத்தட்ட 800 1800 crore கிட்ட தமிழ்நாடும் ஃபண்ட் பண்ணி இந்த ஸ்கீம்ல நெறைய டெவலப்மென்ட் புரோகிராம்ஸ் எல்லாம் பண்ணும். இந்த டெவலப்மென்ட் புரோகிராம்ஸ் ஒரு டாய்லெட் கட்டுறதுலருந்து, ஒரு கேர்ள் ஸ்டூடண்ட் எஜுகேஷன்ல இருந்து, ஒரு டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் எஜுகேஷன்ல இருந்து, ஒரு நல்ல டிஜிட்டல் லேப் கொண்டு வரதுலருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுலருந்து நெறைய விஷயங்கள் இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்க்கு கீழ கொண்டு வராங்க. அண்ட் நம்மளுடைய எஜுகேஷன ஒரு நல்ல மாடர்னா, டிஜிட்டலா ஆக்கணும் அப்படின்றது தான் இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமோடைய ஒரு மெயின் அப்ஜெக்டிவா இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இதோடைய டிஃபரண்ட் ஃபேஸஸ் வரும்போது, அதுக்கு கீழ 2023ல இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்க்கு கீழ ஒரு குட்டி ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுதான் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்றது. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 250 ஸ்கூல மாடல் ஸ்கூலா எடுத்து, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மாடல் ஸ்கூலா ஆக்கணும் அப்படின்றது தான் இதோடைய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம். அதுக்கு கீழ ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த 250 மாடல் ஸ்கூல உருவாக்குறது. இந்த 250 ஸ்கூல உருவாக்கும்போது, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்மளுடைய புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் கீழ நீங்க எல்லா எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தினா மட்டும் தான் உங்களுக்கு இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம்க்கு கீழ குடுக்குற 2152 கோடி ரூபாய் குடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சமக்ர சீக்ஷா ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் இதுக்கு முன்னாடி நாங்க ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்கு கீழ பல திட்டங்கள் இருக்கு. இந்த பல திட்டங்களுக்காக தான் நீங்க கிட்டத்தட்ட 2100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுல ஒரு சின்ன பங்கு தான் இந்த பிஎம் ஸ்ரீ மாடல் ஸ்கூல கொண்டு வர்றது ஒரு சின்ன பங்கு தான் அதுல. அந்த ஒரு சின்ன பங்க செயல்படுத்த முடியல எங்களால. அதாவது செயல்படுத்த நாங்க விரும்பல அப்படின்றதுக்காக நீங்க இந்த மொத்த 2152 கோடியும் நிறுத்துறது சரியில்ல அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடோடைய விவாதமா இருக்கு. அண்ட் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் இந்த பிஎம் ஸ்ரீ மாடல் ஸ்கூல உருவாக்குறதுல நாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட மத்த எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறோம். இந்த மும்மொழி கொள்கைய தவிர அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்ன லாங்குவேஜ் பாலிசி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இதுக்கு வரும்போது, மும்மொழி கொள்கையில ஹிந்தி மஸ்ட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல ஸ்டேட் இதுக்கு எதிர்க்கொடி காட்டின பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுல ஹிந்தி மஸ்ட் கிடையாது. 3வது லாங்குவேஜா எனி இந்தியன் லாங்குவேஜ் நம்ம கத்துக்க முடியும். எனி லாங்குவேஜ் அந்த அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ அந்த ஸ்டூடெண்ட் கத்துக்க முடியும். அப்படின்ற ஒரு கொள்கை, ஒரு மும்மொழி கொள்கைய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மெயின் பிரச்சனை என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் அந்த சமக்ர சீக்ஷா அப்படின்ற ஃபிளாக்ஷிப் ஸ்கீமுக்கு ஒதுக்குனது தான்
கிட்டத்தட்ட 2152,00,00,000. இதுக்கு கீழ பல விஷயங்கள் இருக்கு. நம்ப ஒரு வுமன் எஜுகேஷன், ஒரு கேர்ள் எஜுகேஷன்ல இருந்து ஒரு டாய்லெட் கட்டுறது வரையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிதுபடுத்துறதுலருந்து நெறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ, நீங்க வெறும் இந்த மும்மொழி கொள்கை நாங்க ஒத்துக்கல. இந்த பிஎம் ஸ்ரீ மாடல் ஸ்கூல கிரியேட் பண்றதுல இந்த மும்மொழி கொள்கைய மட்டுமே நாங்க ஒத்துக்கல அப்படின்றதுக்காக, மொத்த 2152,00,00,000யும் நிறுத்துறது எப்படி வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும்? அப்படின்றது தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடைய ஒரு ஆஸ்க்கா இருக்கு. அண்ட் அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ப வந்து இந்த லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றது ஒரு ஸ்டேட்டோட பாலிசி. என்னைக்குமே வந்து அது நம்ம ஸ்டேட்டோட பாலிசியா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ திணிக்கிறது நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா பண்ணக்கூடாது. ஸ்டேட்டோட என்ன டிசிஷனோ அந்த டிசிஷன் படி தான் வந்து அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் பாலிசி இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அதுல வலியுறுத்துது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி தர்மேந்திர பிரதான் அவர்கள், நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய ஒத்துக்கல அப்படின்னா, நான் இந்த 2152,00,00,000 ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன்ட் பிரஸ் ரிலீஸ்ல ஒரு பிரஸோடைய பேட்டியில சொன்னது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரில ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு குடுக்க வேண்டிய ஃபண்ட நிறுத்துறேன் அப்படின்னு எந்த ஒரு மினிஸ்டருக்கும் சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. அண்ட் இந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீம்க்கு கீழ பல விஷயங்கள் நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இது அதோடைய ஒரு சிறிய பகுதி தான். இதுக்கு ஒரு சில 100,00,00,000 வேணா செலவாகலாம். அதுக்காக நீங்க இந்த மொத்த 2152,00,00,000 நிறுத்தும்போது, டோட்டலா இந்த எஜுகேஷன் பாலிசி மாடர்னைஸ் பண்றதுக்கான எல்லா விஷயமும் நாங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயமும் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த 2152,00,00,000 சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடைய ஷேரா இருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 1,700,00,00,000 இதுக்கு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆல்ரெடி நெறைய விஷயங்கள செலவு பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அதாவது ஒரு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ கம்மியா ஆகாம இருக்கிறது. ஒரு கேர்ள் எஜுகேஷன வந்து முன்னேத்துறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சில விஷயங்கள கொண்டு வரது. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடைய ஷேர்க்கான ஃபண்டிங்ல ஆல்ரெடி நெறைய விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ, இப்ப இவங்க வெறும் இந்த பிஎம் ஸ்ரீ மாடல் ஸ்கூல கிரியேட் பண்ற இந்த 3 லாங்குவேஜ் பாலிசிய மட்டுமே ஒப்புக்கொள்ளாம இருக்கிறதுனால, தமிழ்நாடுக்கு வர என்டயர் இந்த 2,000,00,00,000 ஃபண்டிங்க நிறுத்தும்போது, நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமே அந்த எஜுகேஷன் பாலிசியே வந்து ரொம்ப தடுமாறி போகும். இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட ரொம்ப கிரஷ் பண்ணி அவங்களுடைய ஃபண்டிங்க ஸ்டாப் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அவங்க டெல்லில என்ன பண்ணாங்களோ, அதையே தான் வந்து அவங்க இங்க இந்த மும்மொழி கொள்கைய வச்சு அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம தமிழ்நாடோடைய ஒரு இருக்கு. இதுல நெறைய கேள்விகள் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. அது என்னன்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். பெரிய கேள்வி எல்லாரும் கேட்கறது என்ன அப்டின்னா வந்து, இதுல எங்க ஹிந்தி திணிப்பு நடக்குது? ஹிந்திய தான் அவங்க திணிக்கலையே! மும்மொழி கொள்கை தானே! எந்த லாங்குவேஜ வேணாலும் அவங்க படிக்கலாம் இல்ல? அப்டின்றது தான் வந்து அடுத்து எல்லாரும் கேட்கிற கேள்வி. இப்போதைக்கு அவங்க அது ஹிந்தி திணிப்பு கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல அது ஹிந்தி திணிப்பா தான் ஆகும். அப்டின்றது தான் வந்து நம்ம தமிழ்நாட்ல சொல்ல வரோம். அது எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்டின்னா, இப்போ ஒரு சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்டின்னா, அங்க அ இங்கிலீஷ் மீடியமா படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாய்மொழிய செகண்ட் லாங்குவேஜா படிக்கிறாங்க. 3வது மொழி அப்படின்னு வரும்போது, அவங்க வந்து ஒரு அசாமீஸோ, ஒரு பெங்காலோ, இல்ல ஒரு போஜ்புரியோ இதெல்லாம் படிக்கணும். இல்ல ஓகே ஒரு தெலுங்கு, மலையாளமே படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்க இருக்காங்க டீச்சர்ஸ்? டீச்சர்ஸ் இருந்தா தானே அவங்க படிக்க முடியும். வெறும் பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்தா படிக்க முடியுமா? அப்ப டீச்சர்ஸ் மெஜாரிட்டியா கிடைக்கிறது ஹிந்தி லாங்குவேஜ்க்கு தான். அப்ப ஹிந்தி லாங்குவேஜ் டீச்சர்ஸ தான் போடுவாங்க. அப்ப ஒரு 250 ஸ்கூல மாடல் ஸ்கூலா மாத்துறாங்க அப்படின்னா, அதுல 225 ஸ்கூல்ல வந்து ஹிந்தி தான் வந்து 3 லாங்குவேஜா ஒரு டீச்சர் இருப்பாங்க. அப்போ ஆப்வியஸா ஸ்டூடண்ட் என்ன ஆவாங்க அப்படின்னா, டீச்சர் இருக்கிற ஒரு லாங்குவேஜ தான் சூஸ் பண்ணுவாங்க. டீச்சர் இல்லாத ஒரு அசாமீஸோ, பெங்காலியோ சூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப டவுன் த லைன் இது ஹிந்தி திணிப்பா தான் முடியும். அப்படின்றது தான் வந்து நம்ப சொல்ற ஒரு விஷயம். இதுக்கு சப்போர்ட்டிங்கா இன்னொரு விஷயமும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆர்டிஐ போட்டு நம்ம கேந்திர வித்யாலயால எவ்ளோ தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்ல இருக்க கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல தமிழ் டீச்சரே இல்ல அப்படின்றது தான் ஆர்டிஐ மூலியமா வர தகவல். நம்ம தமிழ்நாட்ல இயங்குற கேவிக்கே வந்து ஒரு தமிழ் டீச்சர் போட முடியல அப்படின்னா
அவங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தாய்மொழியில படிச்சே ஆகணும் அப்படின்றத தான் வந்து அவங்க எம்ஃபசிஸ் பண்றாங்க. ஆனா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நடத்துற கேவியிலேயே அவங்களால தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழ் டீச்சர போட முடியாம இருக்கிறாங்க. அப்படின்னும்போது, எப்படி நம்ம தமிழ்நாட்ல ஒரு தெலுங்கு டீச்சரையோ, ஒரு போஜ்புரி டீச்சரையோ, ஒரு பெங்காலி டீச்சரையோ எப்படி போட முடியும்? அப்ப இவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வர மெயின் மோட்டோ ஒரு பையனோ, பொண்ணோ அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கணும்னு நெனச்சாலும் படிக்க முடியணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டோ. அந்த மோட்டோவுக்கே கான்ஃப்ளிக்ட் ஆயிடும். ஏன்னா, வேற டீச்சர் இல்ல அப்படின்னா, என்ன டீச்சர் இருக்காங்களோ அத தான் அவங்க படிக்க முடியும் இல்லையா? ஸோ, அப்ப இது வந்து டவுன் த லைன் ஹிந்தி திணிப்பா தான் ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்ப வந்து சொல்றோம். 3வது முக்கியமான விஷயம். நம்ப என்ன சொல்றோம் அப்டின்னா, இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடைய மோட்டோ என்ன? ஒண்ணு டெவலப் பண்ணணும். அது ஒண்ணு. எஜுகேஷன் சிஸ்டத்த வந்து நம்ப இப்ப இருக்கிறதுக்கு ஏத்த மாரி அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணணும். அது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் எஜுகேஷன் பாலிசியா என்ன இருக்கு அப்டின்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய எல்லா ஸ்டேட்டோடைய ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து 29% வந்து இப்ப இருக்கு. அத வந்து 50% 2030ல டெவலப் பண்ணணும். இந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்றது எஜுகேஷன் பாலிசியோடைய ஒரு முக்கிய கொள்கையா இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க 2030ல அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோவ நாங்க ஆல்ரெடி சர்பாஸ் பண்ணிட்டோம். நம்ம 50% தாண்டி நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு அடாப்ஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ப ஒரு கேர்ல்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், பட் ஹெல்த் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல இருந்து ஒரு கேர்ள் எஜுகேஷன் வரைக்கும், ஒரு ஹையர் எஜுகேஷன் அடாப்ட் பண்ற வரைக்கும், இது எல்லாத்துலயுமே நம்ம தமிழ்நாடு டாப் லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்ப நாங்க ஆல்ரெடி ஒரு முன்னோடியா நெறைய விஷயத்துக்கு இருக்கும்போது, நாங்க எங்களோட பாலிசிக்கான இருமொழி கொள்கை பாலிசியே நாங்க ஃபாலோ பண்றோமே! நாங்க ஏன் உங்களோட பாலிசிய ஃபாலோ பண்றதுக்கு எந்தவித ஒரு பெரிய இதுக்கான சப்போர்ட்டிங் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டே இல்ல. இது இல்லாமலே எங்களால உங்கள தாண்டி முன்னேறும்போது, நாங்க ஏன் உங்கள பார்த்து, உங்கள மாதிரி இந்த மும்மொழி சிஸ்டத்த கொண்டு அ க அடாப்ட் பண்ணணும்? அப்படின்றது தான் வந்து நம்மளோட கேள்வியா வந்து இதுல வந்து இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏசர் ரிப்போர்ட். எவ்ரி இயர் வந்து ஏசர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுது. அந்த ஏசர் ரிப்போர்ட்ல மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜும் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் இத இத பத்தி வந்து இது வந்து எப்படி இருக்கு ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு அப்படின்றத வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் மூலியமா ஒரு சென்சஸ் எடுத்து வெளியிடுறாங்க. இதோடைய மோட்டிவ் மெயினா என்ன அப்படின்னா, ஜெனரலா நம்ப பல காலகட்டங்களுக்கு முன்னாடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தோம். பட் காலம் மாற, மாற நெறைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, வெறும் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோவோ இல்ல வெறும் பசங்க ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் பத்தாது. இந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பசங்களோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த பசங்களுடைய லர்னிங் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுடைய அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றாங்க. இத டெஸ்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடண்ட் ஒரு 3ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட்டையோ, ஒரு 3ஆம் கிளாஸ் லாங்குவேஜையோ தெளிவா அவங்களால படிக்க முடியல. அப்படின்றத வந்து இந்த ஏசர் ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கான ஏசர் ரிப்போர்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இருக்கிற பசங்க இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இல்ல. அவங்க அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இல்ல. ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட்டையே வந்து படிக்க முடியல. அப்படின்னு சொல்லும் பட்சத்துல, நம்ப எக்ஸ்ட்ராவா இன்னொரு லாங்குவேஜ குடுப்போமா? இல்ல இருக்கிறத கரெக்ட்டா கத்துக் குடுக்கணும் அப்படின்னு நெனைப்போமா? இருக்கிறதே செல்ஃப் சஃபிஷியன்ட்டா தான் இருக்கு. இதையே வந்து அவனால ஒழுங்கா படிக்க முடியாத பட்சத்துல, இன்னொரு லாங்குவேஜ் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்றது கரெக்ட்டான விஷயமா நமக்கு படல அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஓகே. ஜெனரலா ஒரு சென்ஸோட யோசிக்கிற எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. இல்லையா? ஸோ ஏற்கனவே இருக்கிறத வச்சுக்கிட்டே ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னு ஒரு ரிப்போர்ட் அதுவும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்டே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறத வச்சுக்கிட்டே கஷ்டப்படும்போது, புதுசா ஒரு விஷயத்த ஆட் பண்ண நெனைப்போமா? அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு கேள்வியா வந்து இருக்கு.
ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட சக்சஸ் ரேஷியோ வச்சு, நம்மளோட கிராஸ் என்ரோல்மென்ட் உடைய சக்சஸ் கடந்த 5 வருஷமா நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் உடைய ஆவரேஜோட ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அதுல ஸ்பெசிஃபிக்கா கேர்ல்ஸ் உடைய என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து இன்னுமே வந்து பெட்டரா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அது வந்து 5 வருஷம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றியா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வெற்றிக்கு காரணம் என்னவா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ப இன்டர்நேஷனல் லிங்க் லாங்குவேஜான இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சா நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல, பட் இந்தியாவ தாண்டியும் பல நாடுகளோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். நம்மளால பேச முடியும். நமக்கு இருக்கிற மெயினான இப்போதைக்கு தேவையான விஷயம், அந்த லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ படிக்கிறது. ஸோ நம்ம லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ படிச்சிருக்கோம். பிளஸ் நம்மளுடைய தாய்மொழியா நம்மளுடைய தமிழையும் படிச்சிருக்கோம். ஸோ 3வதா எப்ப நம்மளுக்கு ஒரு நீட் இருக்கோ, அப்ப நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றோம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வதா ஒரு லாங்குவேஜ் படிச்சா உங்களுக்கு என்னைக்குனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கவர்ன்மெண்ட் வேலை கிடைக்குது அப்படின்னா, உங்களால நெறைய நெறைய ஸ்டேட்ல வேலை தேடி போக முடியும். அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப லேம்பான ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா நம்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னால இங்கிலீஷ் வச்சுக்கிட்டே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. எனக்கு அப்படி ஒரு நீட் வரும் பட்சத்துல, நான் வந்து ஹிந்திய கத்துக்கிறேன். அதுக்கு நம்ம நெறைய உதாரணங்கள் நம்ம என்ன காட்டுறோம் அப்படின்னா, நம்பளுடைய இந்திய நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு கவர்னர் வரைக்கும், அதாவது ஒரு சிதம்பரமா இருக்கட்டும், இல்ல ஒரு நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும், இவங்க யாருமே முழுசா ஹிந்தி தெரிஞ்சு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகல. ஆனா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது, அவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் நிர்மலா சீதாராம் ஃப்ளூவன்ட்டா ஹிந்தியில பேசுறதில்ல. அவங்களுடைய எல்லா பிரஸ் ரிலீஸும், எல்லா பிரஸ் மீட்டும், அவங்களுடைய ஈவன் அந்த அந்த பட்ஜெட் படிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க இங்கிலீஷ்ல தான் பண்றாங்க. அத பண்ண முடியுது இல்லையா? ஸோ ஹிந்தி வந்து மிக அவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ப தமிழிசை அக்கா இருக்காங்க. தெலங்கானாக்கு அவங்க கவர்னரா போனாங்க. அவங்க போம்போது அவங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்க போய் தெலுங்கு கத்துக்கிட்டு, அந்த தெலுங்கின மக்களோட நான் பேச முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு தேவை அப்படின்னு வரும்போது, எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ நாங்க படிச்சுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம தமிழ்நாடோட சேவா இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போதே, நான் இந்த ஸ்டேட்டுக்கு போவேன், இந்த கண்ட்ரிக்கு போவேன் அப்படின்னு என்னால படிக்க முடியாது. நான் இங்க படிச்சுட்டு, நான் ஓகே இன்னைக்கு வந்து நான் வந்து அ அஸ்ஸாமீஸ வந்து ஒரு 3 லாங்குவேஜா எடுத்து படிக்கிறேன். நாளைக்கு நான் ஜப்பான் போற மாரி இருந்துச்சுன்னா, நான் ஜப்பனீஸ் தானே படிக்கணும். அப்படி ஒரு சூழல் வரும்போது, கண்டிப்பா 3 லாங்குவேஜ யாரா இருந்தாலும் படிச்சுக்க முடியும். ஸோ இத வந்து படிச்சுக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்ல. ஸோ அதனால நம்ப தமிழ்நாட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ படிச்சுக்கிறேன். தமிழ் தாய்மொழின்றதுனால நான் அத படிச்சுக்கிறேன். 3வது மொழி எப்ப எனக்கு தேவை வருதோ, அப்ப அந்த மொழிய நான் படிச்சுக்கிறேன். அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்றோம். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன நம்மள கேட்கறாங்க அப்படின்னா, "நீங்க இவ்ளோ தமிழ், தமிழ் அப்படின்னு பேசுறீங்களே, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தமிழுக்காக எவ்ளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்கு? என்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு?" அப்படின்றத அடிக்கடி இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த தமிழ டெவலப் பண்றதுக்கு வெறும் ஃபண்ட் மட்டும் தான் ஆ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு மொழிய டெவலப் பண்றதுக்கு வெறும் ஃபண்ட் மட்டும் இருந்தா போதும். அப்படின்றது வேணா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். ஆனா நம்ம ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல நம்ம ஃபண்டையும் ஒதுக்கியிருக்கோம். அது இல்லாம நம்ம வந்து தமிழ கம்பல்சரியா ஒரு லாங்குவேஜா 10த் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் தமிழ ஒரு லாங்குவேஜா அவங்க படிச்சே ஆகணும். அதுல பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு எக்ஸம்ஷனா சில பேருக்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது 8ஆம் கிளாஸ்க்கு மேல ஒருத்தவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விலக்கு குடுக்குறாங்க. விலக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கு. பட் ஆனா ஆன் அ வைடர் ஸ்கேல் தமிழ் ஒரு பேப்பரா நீங்க படிச்சாகணும். ஸோ அது ஒரு விஷயம். 2வதா இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்கீம்ஸா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. அபார்ட் ஃப்ரம் நெறைய ஃபண்ட் குடுக்கறதுல இருந்து. ஸோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கேட்கற மாரி ஃபண்ட ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் வந்து தமிழ வளர்த்தெடுத்துக்க முடியும் அப்டின்றது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தெரியும். பல ஸ்டேட்டுக்கும் வந்து தெரியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில மகாராஷ்டிரா சிஎம் மராத்தி மொழியையே வந்து நீங்க அழிச்சுட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் சில மாசத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகால மெட்ரோ ரயில்ல ஏறி அங்க ஹிந்தியில எழுதியிருந்த எல்லா போர்டுகளையும் அழிச்சத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்ப வந்து கவலைப்படுற ஒரு கர்நாடகாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், நம்ம அந்த காலகட்டத்தில நம்ம விட்டுட்டோமே நம்மளோட மொழிய அப்படின்னு இப்ப கவலைப்பட்டு, இப்போ மகாராஷ்டிரால
எப்படி வந்து மராத்தி மொழிய கொண்டு வரது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ப 60 காலகட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு யோசிச்சு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோடியா என்னைக்குமே நம்ம தகர்ந்திருக்கோம். என்னைக்குமே நம்ப தாய்மொழிய எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படின்றதுல பல பேருக்கு முன்னோடியா நம்ம இருந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்னைக்குமே வந்து எப்படி வந்து எங்களோட மொழிய வளர்க்கறது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஃபண்ட் மட்டும் தான் தேவ அப்படின்றது அவசியம் இல்ல. அடுத்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பல கட்சிக்காரங்கள் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. நெறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் இருக்கு. இதுலலாம் வந்து 3 லாங்குவேஜ் வந்து பசங்க வந்து படிக்கிறாங்க. அ அப்ப வந்து காசு இருக்கிற பசங்க வந்து நெறைய லாங்குவேஜ் படிக்கலாம். காசு இல்லாத பசங்க வந்து படிக்கக்கூடாதா? அப்ப காசு இல்லாத பசங்களுக்கு நீங்க ஒரு ப்ரிஃபரன்ஸே குடுக்க மாட்றீங்க. காசு இருந்தா தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரீங்க. அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அ ஒரு கம்பேரிசன வந்து கொண்டு வராங்க. இதுல வந்து அ பிரைவேட் ஸ்கூல்ஸையும், கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்லயும் எப்படி வந்து நீங்க வந்து ஒரே நேர்கோட்டுல வந்து நிறுத்த முடியும்? கவர்ன்மென்ட் வந்து ஒரு பேசிக் நீட தான் வந்து குடுக்க முடியும். பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவோ குடுக்குறாங்க. ஒரு ஹார்ஸ் ரைடிங் குடுக்குறாங்க. ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் குடுக்குறாங்க. அம் அ காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் வந்து ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 காசு வாங்கிட்டு கத்து தராங்க. இதெல்லாம் வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல குடுக்க முடியுமா? ஸோ கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல என்ன குடுக்க முடியும்? அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நாங்க அத குடுத்துருக்கோம். எங்களோட மாணவர்கள் பல நாடுகளுக்கு போய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஈவன் நீங்க இந்தியாவுடைய மினிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, டாப் பொசிஷன் ஆன ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பொசிஷன் பல நேரத்துல நம்பளுடைய தமிழர்கள் தான் வந்து அதுல இருந்திருக்காங்க. நீங்க டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம தமிழ் மீடியம்ல படிச்ச நம்ப ஸ்கூல்ல தமிழ்நாடோடைய கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் இன்னைக்கும் பிரபல்ய டாக்டர்ஸா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்து நம்ப வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல நம்ப பல விஷயத்த கத்துக் குடுக்க முடியாது. இதுல இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒரு விஷயம் கத்து தராங்க அப்படின்னா, அவங்களுடைய தந்தை, தாய் யார்? அப்படின்றதையும் வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க, ஒரு லாங்குவேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜ அவங்களுடைய பேரன்ட்ஸ் கத்து தர முடியும். அவங்களோட பேரன்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நெறைய விஷயம் பண்ண முடியும். நெறைய விஷயம் கத்து தர முடியும். ஆனா, நம்மளுடைய கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற பேரன்ட்ஸ் இத கத்து தர முடியுமா? அப்படின்றது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். எங்க அம்மாவே ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சரா தான் இருந்திருக்காங்க. அந்த சூழல் வந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவங்களுடைய என்டையர் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் டீச்சரா மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா, அம்மா இத இத கற்றுக் குடுக்குற அளவுல அவங்க கிடையாது. அப்ப நம்ப டீச்சர் மட்டுமே சார்ந்து வாழற ஒரு ஸ்டூடண்ட் சொசைட்டிய என்ன குடுக்கணும், என்ன குடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ப ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருக்கோம். அத கரெக்ட்டாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல என்னலாம் குடுக்க முடியுமோ, அத மட்டும் தான் குடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் இந்த மாரி செலக்டிவா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் ஒரு பிரெஃபரன்ஸ் கிடைக்குதே, இது வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லதா? அப்டின்னு கேட்குறாங்க. ஈவன் இவங்க இந்த பிஎம் ஸ்ரீ மாடல் ஸ்கூல கொண்டு வரப்போறது ஒண்ணும் எல்லா ஸ்கூலுக்கும் கிடையாது. 250 மாடல் ஸ்கூல் தான் இப்போதைக்கு உருவாக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல் ஸ்கூல வச்சு இத வந்து ரிப்ளிகேட் பண்ண போறாங்க. அப்ப அவங்களும் ஒரு செலக்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தானே இந்த விஷயத்த வந்து குடுக்க போறாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. உன்னொன்னு பிரைவேட் ஸ்கூல்லயும், ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயும் சமதளத்துல வச்சு நம்ப எப்படி பார்க்க முடியும்? பிரைவேட் ஸ்கூல் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப பிரையாரிட்டியா தேவைப்படாத நெறைய விஷயங்கள், அதாவது ஸ்விம்மிங், ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பிரைவேட் ஸ்கூல் காசு வாங்கிட்டு சொல்லி தருது. ஆனா, நம்ம கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மிட் டே மீல் சிஸ்டத்த வந்து ஸ்கூல்ல கொண்டு வரோம். ஓகேவா? அந்த ஸ்கூல்ல போடும்போது பேசிக்கா அவனுக்கு ஒரு சத்து உணவு என்னெல்லாம் தேவையோ அத தான் குடுக்க முடியும். விருந்து குடுக்க முடியாது நம்ப. அதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவா தான் இருக்கோம். அவனோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அத தான் நம்ப குடுக்க முடியும். அவன் டைஜஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விருந்து சாப்பாட நம்ப போட முடியாது. ஸோ நம்ப தொடங்குன அந்த மிட் டே மீல் ஸ்கீமா இருக்கட்டும், ஒரு வுமனுக்கு காசு குடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ண சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், இப்போ இதெல்லாம் குடுத்து தான் வந்து டெல்லிலயும், மத்த ஸ்டேட்லயும் ஜெயிச்சுட்டு வருது. ஸோ நம்ப ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளா தான் இருந்திருக்கோம். இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லிக் குடுக்க தேவையில்ல அப்படின்றது தான் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் நெறைய சந்தர்ப்பத்துல
அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். கடைசியா நான் வந்து ஒண்ணு சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன். அதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதால உடனே அந்த லாங்குவேஜ்ல நீங்க ப்ரொஃபிஷியன்ட்டா ஆயிடவே முடியாது. அந்த லாங்குவேஜ் பேசுறதுக்கான சூழல் இருந்தா மட்டும் தான் வந்து நீங்க அதுல ப்ரொஃபிஷியன்ட்டா ஆக முடியும். அது இல்லாம இப்ப புதுசா இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்டின்னா, அ அ ஒரு லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிறதுனால அவங்களோட மூளை திறன் வந்து பல மடங்கு வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதனால தான் நாங்க லாங்குவேஜ கத்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு லாங்குவேஜ் தான் கத்து தரணும் அப்படின்றது கிடையாது. பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் டிவைடே அந்த ஏசர் ரிப்போர்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹியூஜ் டிஜிட்டல் டிவைட் இருக்கு அப்படின்றத வந்து நெறைய இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் டிவைடுக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ சொல்லி தரலாம். இல்ல ஏஐல சின்னதுலருந்து அவங்க என்ன படிக்க முடியும் அப்படின்றத அவங்க கத்துக்கலாம். இந்த மாரி டெக்னாலஜி சம்மந்தமா ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்கலாம். இந்த லாங்குவேஜ படிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு உபயோகம் அப்படின்றது எந்த விதமான சயன்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் விஷயம் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் ஒரு லாங்குவேஜ் இப்ப நான் இன்னைக்கு ஒரு அசாமீஸ் கத்துக்கிறேன், ஒரு பெங்காலி கத்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்கான சூழல் இருந்தா தான் அத என்னால முழுமையா கத்துக்க முடியும். ஸோ இது ஒரு விவாதமா வந்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி நம்ப வந்து நம்பளோட தமிழ முன்னேத்துறது ரொம்ப பிரையாரிட்டியா ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹிந்திய அடாப்ட் பண்ண பல ஸ்டேட் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ அவங்க வந்து இழக்க வேண்டியதா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அசாமீஸா இருக்கட்டும், போஜ்புரியா இருக்கட்டும், பெங்காலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மராத்தியா இருக்கட்டும், அவங்களோட லாங்குவேஜ் வந்து மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு. ஈவன் பெங்கால்ல இருக்க ஒரு பிஜேபி தலைவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நேஷனல் ஆந்தமே வந்து எங்களோட லாங்குவேஜ்ல தான் வந்து இருக்கு. ஆனா, எங்க ஊர்ல இப்போ ஒரு பெங்காலி படம் வந்து ஒரு ஃபேமஸா ஓடுறதில்ல. ஒரு பெங்காலி பேசுறத வந்து சாதாரணமா ரோட்ல பார்க்க முடியறதில்ல. ஹிந்தி தான் ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. எங்களோட லாங்குவேஜே செத்து போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பிஜேபி மினிஸ்டரே வந்து சொல்றாரு. இந்த அளவுக்கு இருக்கும்போது, நம்பளுடைய தமிழ்நாட்ல இன்னைக்கு வரைக்கும் நம்பளுடைய லாங்குவேஜ நம்ம விடாம, தொன்று தொட்டு இத இன்னுமே வந்து நம்ம லைம்லைட்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம், நம்பளுடைய இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை இருக்கிறதால மட்டும் தான் வந்து நம்பளுடைய ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல நெறைய இடத்துல பிரெயின் ஆஃப் தி கம்பெனியா நெறைய இடத்துல வேல பார்த்துட்டு இருக்க முடியுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம நம்ம வந்து நம்புறோம். ஈவன் நீங்க வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட்டா இருக்கிற அப்துல் கலாமா இருக்கட்டும், ஒரு மயில்சாமி அண்ணாதுரையா இருக்கட்டும், நம்ம இஸ்ரோல வேல பார்த்த பல பேர் வந்து இந்த இருமொழி கொள்கையில படிச்சவங்க தான். ஸோ எந்த டைப் ஆஃப் டெவலப்மென்ட் ஒரு சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு ஐடி நிறுவனத்திலயா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, இல்ல இந்த மாதிரி இந்தியனோட மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசரா இருக்கட்டும், எதுல எடுத்தாலும் வி ஆர் செட்டிங் எக்ஸாம்பிள். அது ஏன் அப்டின்னா, இந்த இருமொழி கொள்கைய நம்ம அடாப்ட் பண்ணதால தான் நம்மளால இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சுச்சு அப்டின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நம்ம நம்புறோம். அதனால தான் வந்து நம்ப இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய இந்த மும்மொழி கொள்கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம். அது இல்லாம வெறும் இந்த மும்மொழி கொள்கைய அக்செப்ட் பண்ணல அப்டின்றதுக்காக டோட்டல் இந்த எஜுகேஷன் பாலிசிக்கு செலவு பண்ற டோட்டல் பணமான 2152 கோடிய ஸ்டாப் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்றத நம்ம சொல்றோம். நீங்க என்ன உங்களுடைய கருத்து என்ன? நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? இல்ல இத பார்க்குறவங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய கருத்து என்ன? இருமொழி கொள்கையா? இல்ல மும்மொழி கொள்கையா? அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எப்படியும் நெறைய பேர் வந்து நீங்க வந்து திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்க, ரூ. 200 வாங்கிட்டீங்க அப்படின்னு நெறைய பேர் கழுவி கழுவி கமெண்ட்ஸ்ல ஊத்துவீங்க அப்படின்றது தெரியும். ஆனா நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த 3வது மொழி இப்போ நமக்கு எதுக்கு? ரொம்ப அவசியமா? தேவையா? அப்படின்றத வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். பாய் ஃபார் நவ்.